கங்கா, இந்தம்மா காஃபி சாப்பிடு. அத்தை, இது நல்லா இருக்கான்னு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்குமா. நான் கூட செல்வா வயித்துல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்வெட்டர் தைச்சேன். குடிமா. அத்தை, உட்காந்தே இருக்கிறது கை கால்லாம் மறுத்து போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடக்கணும் போல தோணுது அத்தை. ஆமாம்மா, டாக்டர் கூட மெல்ல மெல்ல நடக்க சொல்லிருக்காரு. நீ காஃபி சாப்பிட்டு வா, வெளியில கொஞ்சம் நடந்துட்டு வரலாம். சரிங்க அத்தை. குடுமா. இல்ல பரவாயில்ல அத்தை. ஐயோ அத்தை, என்னத்த அது? பரவாயில்லம்மா, நீ போடு, போட்டுக்க. என்னத்த நீங்க செய்யற காரியமா அது? ஏமா, நான் செஞ்ச என்ன? என்னத்த நீங்க போய் என் செருப்பெல்லாம் தொட்டுக்கிட்டு? நல்லா இருக்குமா நீ சொல்றது? என் பொண்ணு உன் நிலைமையில இருந்தா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? அதே மாதிரிதான் நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். என்ன கங்கா கண் கலங்குற? என்ன உன் தாயா நினைச்சுக்கோ. ஏதோ கொஞ்ச நாள் உன் மேல வெறுப்பாதான் இருந்த, இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க என் மேல வெறுப்பா இருக்கீங்கன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. இல்லம்மா, என் மனசுல புதைஞ்சு கிடக்கிறத சொன்னாதானே என் மனசுமா குறையும். சரி போட்டுக்கோ. பாத்துமா. கங்கா, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. எப்பவும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். நல்ல நல்ல கதைகளை அப்பப்ப சொல்ல சொல்லி கேட்கணும். அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தை நல்ல புத்திசாலியாவும் திடகாத்திரமாவும் பிறக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீ உன் குழந்தைகிட்ட அடிக்கடி பேசணும். அதுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதையெல்லாம் உன் குழந்தை கேட்கும், தெரியுமா? இதுக்கு உதாரணமா மகாபாரதத்துல ஒரு கதையே இருக்கு. ஆனா நான் அதை படிச்சதில்ல, மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அர்ஜுனன் மனைவி சுபத்திர வயித்துல அபிமன்யு இருந்தப்போ கிருஷ்ணன் பத்மவி யுகத்தோட போர் தந்திரங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஊன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவ பாதியிலேயே தூங்கி போயிடுறா. அவ தூங்கினத கவனிக்காத கிருஷ்ணர் அவர் பாட்டுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஆனா ஊன் கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவ தூங்குறத கவனிச்ச கிருஷ்ணர் இவ்வளவு நேரமும் ஊன் கொட்டினது யாருன்னு யோசிச்சாராம். அதுக்கப்புறம்தான் அவ வயித்துல இருக்கிற குழந்தைன்னு தெரிஞ்சுதான். அதுக்கு அது அம்மா சொல்ற, நீ உன் குழந்தைகிட்ட பேசு, பாட்டு பாடு, உன் குழந்தை கண்டிப்பா கேக்கும். சரிங்க அத்தை. வாமா. முகையா, முகையா. என்னப்பா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், குலசேகர மகன் ஜெயச்சந்திரன் ஊர் முழுக்க உன்னை தொலாவிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? என்கிட்டயும் கேட்டாரு, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ண. எந்த நேரத்திலயும் உன் உயிருக்கு ஆபத்து வரும், பாத்து இருந்துக்க. என்ன யோ, என்னைய சொல்லிட்டு போறாரு? மாடு முட்டின விஷயம் ஜெயச்சந்திரனுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. இப்ப என்னைய பண்றது? நான் 2 நாள் பம்ப் செட்ல ஒளிஞ்சுக்கிறேன். கேட்டா நான் வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிரு. சரி சரி, போயா போயா போயா. ஜெயச்சந்திரன் வர்றாரு.
ஐயோ இங்கே தேடி வந்துட்டாதி. நான் பின்னாடி தோட்டத்துல எங்காவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போயா. மூக்கையா, 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 ஏமா மூக்கையா இருக்கானா? நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் உட்கார்றதுக்கு வரல, மூக்கையா இருக்கானா? ஏன் புருஷனையா கேக்குறீங்க? மூக்கையா உன் புருஷன் தானே? என் புருஷன் தான். இப்ப அவர் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்காரு. வெளியூர் போயிருக்கானா? எப்போ வருவான்? தெரியலீங்களே. சரி, வந்த உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. எங்க என் புருஷனை எதுக்கு தேடுறீங்க? கைய கால உடைச்சு ஊரை விட்டு துரத்தலான்னு. ஐயோ, என் புருஷன் என்னங்க தப்பு பண்ணாரு? அதான் ஊருக்கே தெரியுமே. ஐயா பொண்ணு கங்காவ உன் புருஷன் வளர்த்த ஜல்லிக்கட்டு மாடு முட்டிடுச்சு. 10 தெரு தள்ளி இருக்கிற மாடு வர்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு நேரா கங்காவை முட்டிருக்குன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் அடிச்சு உதைச்சனா உண்மைய சொல்லிடுவான். ஏய் இதோ பாரு, அவன் வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. என்ன ஏமாத்தலாம் நினைச்ச புருஷனோட சேர்ந்து நீயும் அடி வாங்குவ. வேணாங்க, அவர் வந்ததும் நானே கூட்டிட்டு வரேன். உன் வீட்டுக்காரனுக்கு என்ன பத்தி தெரியும். வந்ததும் என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க. அவர் போயிட்டாரா? பாவி மனுஷா, தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்டியாயா? இப்ப பாரு என்ன பேசிட்டு போறாங்கன்னு. நான் என்னடி பண்ணுவேன்? குலசேகர ஐயாவோட பேச்ச கேட்கலனா இந்த ஊருக்குள்ள நம்மள வாழவே விட மாட்டாரேடி. அப்பம் பேச்ச கேட்ட இப்ப புள்ள யமனா வந்து நிக்கிறானே, இப்ப என்னையா பண்ண போற? அதாண்டி ஒண்ணும் தெரியல. எல்லாம் தெரியலன்னே சொல்லு. போய் குலசேகர ஐயாவை போய் பாரு. சரி. ஜெயச்சந்திரா, என்னப்பா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காரு. சரி, ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, மூக்கையனை தேடி வந்தேன். வெளியூர் போயிட்டானா, அதான் வீட்டுக்கு போறேன். மூக்கையனா? ஆமா. என்னப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ கடையில அவனை பார்த்தன. டீ கடையில பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? காரமாடு வச்சிருக்கிற மூக்கையனை தானே சொல்றீங்க? அட அவனை தான்ப்பா சொல்றேன். ஆமா, அவனையா நீ தேடுற? அது வந்து கங்காவை மாடு முட்டின விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவனை கூட்டு விசாரிக்கலான்னு போனப்போ அவனோட பொண்டாட்டி அவன் வீட்டுல இல்லைன்னு சொல்றான். நீங்க வந்து அவனை பார்த்தேன்னு சொல்றீங்க. எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அவனை கூட்டு உதைச்சு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரியும். ஏப்பா, நீ சொல்றத பார்த்தா ஏதோ தப்பு தண்டா நடந்திருக்க மாதிரி தெரியுதே. அவங்கிட்ட சமீபமா ரொம்ப பணப்பழக்கம் அதிகமா இருக்குப்பா. சரிங்க, நான் விசாரிக்கிறேன். ஆனா நான் உங்ககிட்ட விசாரிச்ச விஷயம் நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேணாம். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேப்பா. நீ என்ன ஏதுன்னு விசாரி. சரிங்க, நான் வரேன். அடி எங்க இந்த டப்பா கண்ணிய காணோம்? காலையில எந்திரிச்சு குளிச்சா மூஞ்சி நிறைய பவுடர் அப்பனா ஆளையே காணோம். எங்க போனா இவ? இரு, முடிச்சிட்டு வரேன். அடி அழகு சுந்தரி, என்னடி அண்ணன் நட போட்டுட்டு இருக்க? கையில என்னடி? ஓ, உனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாதா? இங்கிலீஷ் பேப்பர். இங்கிலீஷ் பேப்பர் படிச்ச திமிரா?
இங்கிலீஷ் பேப்பர் படிக்கலனா அம்மாக்கு தின்ன சோறு செரிக்காதோ? மரியாதை இல்லாம பேசாத. எதுக்கு கூப்பிட்டா அத சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு வந்தது இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதுக்கு இல்ல, அடுப்பு ஊதுறதுக்கு. ஊதுற அடுப்ப ஒழுங்கா ஊது. தேவையில்லாம பேசாத. நான் என்ன செய்யணும் அத சொல்லு. சொல்றாங்க சொரக்காக்கு உப்பு இல்லன்னு. சி வாடி. புள்ளையாரப்பா வா ஆத்தா, இரு. இது பூஜை ரூம் ஆத்தா. உள்ள வரும்போது பயபக்தியா வரணும். எங்க வீட்லயும் கடவுள் இருக்காரு. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். இங்க வாடி, இங்க வா. நான் என்ன உன்னை வீட்டை சுத்தி காமிக்கவா கூப்பிட்டேன்? இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் தொடச்சு எண்ணெய் ஊத்தி வை, புரிஞ்சுதா? இஞ்சி தின்ன குரங்கு என்ன என்ன பாடுபடுத்துறா. ஒரு நாள் என் புடவை உன்னை துவைக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. என்னடி மோனங்குற? பிள்ளையார் பாட்டு படிச்சிட்டு இருக்கேன். பிள்ளையார் பாட்டு ஒழுங்கா படி. கடவுளே, இந்த குள்ள கத்திரிக்காய் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த வீட்ல எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. வடிவங்கடி. பூஜை ரூம சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. ஏய் பாவண்டி, அவ கொஞ்சம் கூட மாட நீயும் செய்யண்டி. காலையில எந்திரிச்சு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறா. ஒரு புள்ளையார் பாட்டு தெரியல. அவ ரொம்ப படிச்சவடி, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறா. போக போக எல்லாம் சரியாயிடும். சும்மா அவளை நீ குத்தம் சொல்லிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. ஓஹோ, புது மருமகளுக்கு சப்போட்டா? சப்போட்டா பண்றீங்க? இருங்க வச்சுக்கிறேன். அடியே, உன்னை யாரடி விளக்கேத்த சொன்னது? இங்க பாரு, எல்லாத்தையும் தொடச்சு சுத்தம் பண்றது மட்டும்தான் உன் வேலை. கொளுத்துறதெல்லாம் ஏன் வேலை. ஆமாமா, கொளுத்துறதெல்லாம் உன் வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்ன சொல்றீங்க? இல்ல, விளக்கேத்துறது உங்க வேலைன்னு சொன்னேன். இந்த பேச்செல்லாம் இங்க வேணாம். போ, போய் சமையக்கட்டுல நிறைய பாத்திரம் இருக்கு, போய் விளக்கி வை. போ, போய் விளக்கி வை. அடியாத்தி, வந்த 2வது நாளே விளக்கேத்துறா. இன்னும் கொஞ்ச நாள் போனா அத்தை கிட்ட இருக்கிற பீரோ சாவிய பொசுக்குன்னு இடுப்புல சொருவிக்க போல இருக்கே. கடவுளே, இது பாருங்க, நான் தானே உங்களுக்கு தினமும் பூஜை பண்றேன். அந்த நெட்ட கொக்கு கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சொல்லிட்டேன், சரியா? நானே விளக்கேத்துறேன். விட்டா அவளே வந்து விளக்கேத்திடுவா. கொஞ்சம் விட்டா போதுமே. அங்க என்னத்த பண்ணிட்டு இருக்காளோ? வரேன் வரேன். என்னடி பண்ணிட்டு இருக்க? பாலை காய்ச்சுறேன். நான் உன்னை பாலை காய்ச்ச சொன்னேனா? இத பாரு, நான் உன்னை பாத்திரத்தை தான் விளக்க சொன்னேன். அது மட்டும்தான் உன் வேலை. பாலை காய்ச்சறது, சமையல் பண்றது இதெல்லாம் என்னோட வேலை. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அத்தை என்ன பாலை காய்ச்ச சொன்னாங்க. யாரு யாருக்குடி அத்தை? நாச்சியார் அத்தை எனக்கு தான் அத்தை, உனக்கு அத்தை இல்ல. உனக்கு அத்தை கித்த சொத்தை எல்லாமே நான் தான். நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும், இல்லனா மூக்க அறுத்துடுவேன். ஓ, மூக்க அறுடி பாப்போம். அறுக்கணுமா? நீ முதல்ல அறுடி நிறுத்துங்க. ஐயய்ய, காலங்காத்தால கொழையாடியில சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. அடியே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடி. காலையில எழுந்து குளிச்சமா, சாமி கும்பிட்டமா, சமையல் பண்ணமான்னு இல்லாம ஏண்டி இப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அத்தை, நான் என்ன சொன்னாலும் இவ ஏட்டி போட்டியாவே பண்றா. அத்தை, இளவஞ்சியக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எனக்கு அத்தை இல்லையா, இவங்க தான் எனக்கு அத்தையா. இவளா? இவங்க சொல்றதா நான் கேட்கணுமா? அத்தை, இவ யாரு என்ன சொன்னாலும் கேட்காத அடங்கப்படாம இருக்கா. ஏய் போதும் விடுங்கடி. வடிவு, இளவஞ்சி உனக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு மருமகளா வாழ வந்தவ. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்வா. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சரவண எந்திரிச்சிட்டானான்னு போய் பாரு. போ. அத்தை, இவ
இவளை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல அத்தை. இவளை கண்டிச்சு வைங்க, இல்லனா உங்க தலையில மிளகா அரைச்சாலும் அரைச்சிடுவா. யார் மிளகா இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அடியே, நீயும் புரிஞ்சு நடந்துக்கடி. இங்க பாரு, உன்ன மாதிரியே அவளும் இந்த வீட்டுக்கு மருமகதான். உனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் அவளுக்கும் இருக்கு. அதனால உன் அதிகாரத்தை அவகிட்ட காமிக்காத. என்ன, அனுசரிச்சு போ. ம்? என்னது? ஒண்ணு இல்ல அத்தை, பால் காய்ச்சறேன். அது அனுசரிச்சு போணுமா? அனுசரிச்சு. இந்த வடிவ நான் ஓட ஓட விரட்டல, என் பேரு இளவஞ்சி இல்ல. கும்பிடுறேங்க. என்னடா பின்வாசல் வழியா மாடிக்கு வர? நான் பண்ண காரியத்துக்கு வேற எப்படியா வர்றது? சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. உங்க பையன் ஜெயச்சந்திர என்ன வீடு தேடி அடிக்க வந்துட்டாரியா. நல்ல வேலை அவர் என்ன பாக்குறதுக்குள்ள நான் பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டேங்க. அவன் என்னடா அடிக்கிறது? நானே உன்னை அடிக்கிறதுக்கு தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா மாடு வச்சிருக்கடி? மாடா அது? என்னவோ 16 பேரை ஜல்லிக்கட்டுல குத்தி கொண்டுச்சுன்னு சொன்ன ஒரு பொம்பளை, அதுவும் புள்ளத்தாச்சி பொம்பளைய கொல்ல முடியல. இதுல அதுக்கு கொம்பு வேற சீவி விட்டேன். பொட்டா, காரியத்தையே கெடுத்துட்டிய. என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க. என்ன உங்க பையன்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. உங்க பையன்கிட்ட மாட்டினா தோலை உரிச்சு ஐயா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிடுவாருங்க. ஐயாவை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. சரிடா முக்கையா, பயப்படாத. என் மகன் ஜெயச்சந்திரன் உன்னை என்ன சொல்லி விசாரிச்சான்? என்ன கண்டுபிடிச்சு என் கைய காலை உடைச்சு உண்மையை தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லியிருக்காருங்க. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? நான் வெளியூர் போயிட்டேன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அப்போ உன் பொண்டாட்டி சொன்னத உண்மையாக்கிடு. இந்த ஊரை விட்டு ஒரு மாசம் வேற எங்கேயாவது போயிர. சரிங்க. சரிடா, இந்த பணத்தை வச்சுக்க. டேய், இந்த பணத்தை வாங்கறதுக்காக பொய் எதுவும் சொல்லல. என் மாடு மேல சத்தியமா நான் பொய் சொல்லலைங்க. நான் எதுக்குங்க பொய் சொல்ல போறேன்? ஏண்டா, என் மகன் ஜெயச்சந்திரனுக்கு உன் மேல எதுக்கு சந்தேகம் வந்துச்சு? தோப்புல கட்டி இருந்த மாடு எப்படி ரோட்டுக்கு வந்து கங்காமாவை முட்டுச்சுன்னு சந்தேகம் வந்திருக்கலாங்க. சரிடா முக்கையா, நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊர் பக்கம் வந்துடாத, சரியா? நீ கிளம்பு. வரேங்க.